அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இடத்துல வழமையாக வாரத்தில் மாதத்தில் 2 தடவைகள் சன்மார்க்க நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. சில தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளியை அடைந்தாலும் அல்லாஹு தாலா மீண்டும் இதே இடத்துல இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தமைக்காக அல்லாஹுவை மீண்டும் மீண்டும் புகழ்ந்தவனாக, அவனுக்கு நன்றி செலுத்தியவனாக, பொதுவாக இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிகள் சம்பந்தமாக, அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக, அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாகவெல்லாம் நிறைய பேசப்படும். காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நபிகளார் பிறந்தார்கள். இந்த மாதத்தில் அதிகமாக அவர்களை கண்ணியப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த தலைப்புகள் இந்த மாதத்தில் ஏராளமாக நீங்கள் கேட்கலாம். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நுழைஞ்சி அது சம்பந்தமான விமர்சனத்துக்கு நான் போக விரும்பலை. ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும் ஈமானுடைய மிக முக்கியமான, ஒருவன் முஸ்லீமாக வாழ்கிறது என்பதற்கான அடையாளம் தூதரை ஏற்றுக்கொள்வது. அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை அவர் பின்பற்றணும், கண்ணியப்படுத்தணும், அந்த சுன்னாவின் அடிப்படையில் வாழணும். அதுக்கு குறிப்பிட்ட ஒரு மாதத்தை அல்லது நாளை மட்டும் வச்சு வெறுமனே நாம் வரலாற்றை நினைவுபடுத்தி கடந்து போகிறது என்பது நபிக்கு செய்ய வேண்டிய ஒரு கண்ணியமோ அல்லது பின்பற்றுதலோ அல்ல. அல்லாஹு தாலா தனக்கு வழிபடுமாறு சொல்கிற இடத்துல எல்லாம் தூதரையும் சேர்த்து சொல்கிறான். நிறைய பார்க்கலாம். சூரத்து நிசால 59வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் என்றான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், வ அத்தீஉர் ரசூல் என்றான், தூதருக்கும் வழிபடுங்கள். உங்களில் அதிகாரம் உள்ள தலைவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முரண்பட்டு கொண்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் தூதரிடத்திலும் நீங்கள் அந்த பிரச்சனையை கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்வுக்கு நாம் வழிபடுவது போல தூதருக்கு வழிபடணும் அல்லாஹு தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, நீங்க அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கிறவங்கன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, நீங்க தூதரை பின்பற்றும். ஒரு ஆள் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுக்கு வழிபடுவேன், ஆனால் தூதரை பின்பற்ற மாட்டேன்டா, அவர் முஸ்லீம் அல்ல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால். எப்படி? நீங்க அல்லாஹ்வை விரும்புறது உண்மையா இருந்தா ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ தூதரை நீங்கள் பின்பற்றுவது என்பது வாஜிப், கடமை. இல்லை நான் விரும்பினா தான் நான் தூதரை பின்பற்றுவேன், இல்லட்டா இல்லை, அப்படி இல்லை, பின்பற்றியே ஆக வேண்டும். நீங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். சரி, ஒரு ஆள் மாறு செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, தூதருக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். எதுக்கு? فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ, அவர்களுக்கு ஒரு சோதனை வருவதையோ அல்லது நோவினை தருகிற ஒரு வேதனை அவர்களுக்கு வருவதையோ அவர்கள் கவனமாக இருக்கட்டும். அப்ப தூதருக்கு வழிபடுவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் பின்பற்றினால், வழிபட்டால் தஹ்தது, நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஆகவே அண்ணல் நபியின் அழகிய முன்மாதிரின்றது வெறுமனே நாங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம், இல்லாட்டி வருஷத்தில் ஒரு மாதம் அல்லது குறிப்பிட்ட நேரம் இல்லை. வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நீங்கள் தூதருக்கு
வழிபடுவது வாஜிப் என்பது மட்டுமல்ல, அதுதான் மார்க்கமே. அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நிறைவு செய்தான். நீங்க நிறைவு செய்தாண்டாலே அல்லாஹ் எப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுறீங்களோ தூதருக்கும் வழிபட வேண்டும் என்ற அடிப்படையில். ரைட். இப்போ நாங்க இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மட ரோல் மாடல், இதுதான் நம்மட தலைப்பு. ஒரு நபரை இந்த நபரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்றானா இருந்தா கண்டிப்பாக அந்த நபர் மிக முக்கியமான ஒரு நபராகத்தான் இருக்கும். ஏன்னா சாதாரணமாக இவரை பின்பற்றுங்க அவரை பின்பற்றுங்க அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்ம படிச்சுக்கலாம். அந்த வரலாற்றில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் கானத் லக்கும் ஃபீ இப்ராஹீம, உங்களுக்கு இப்ராஹிமிடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. லக்கத் கானத் லக்கும் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன முன்மாதிரி என்று வரலாற்றை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம படிக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்தில் 21வது வசனத்திலே சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கிறது உஸ்வத்துன் ஹஸன், அழகான முன்மாதிரி இருக்கிறது. அண்ணல் நபியுடைய அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரா அஹ்ஸாப்ல இந்த செய்தியை சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கிற ஒருவர் இப்படியும் மனுஷனுக்கு வாழ முடியுமா, எப்படி அந்த மனுஷன் இப்படி வாழ்ந்தாரு, எப்படி இது சாத்தியமாகும், இவ்வளவு நல்ல பண்பா, எப்படி ஒரு சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் மனிதனால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பண்புகள், சகிப்புத்தன்மை, பொறுமை. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக அவங்க பொருளாதாரம் இருந்தபோது எப்படி நடந்து கொண்டார்கள், கஷ்டத்தில் சாப்பிட வழி இல்லாமல் நடுத்தெருவுக்கு வந்த நேரத்தில் எப்படி கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் நபித்துவத்துக்கு முன் நபித்துவத்துக்கு பின் என்று ரெண்டா பிரிக்கலாம். அவங்க நபி ஆகிறதுக்கு முதல்ல எப்படி இருந்தாங்க, நபி ஆகின புறவு எப்படி இருந்தாங்க. இப்போ சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்லவங்களாக வாழ்வாங்க, அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக நல்லவங்களாக வாழ்வாங்க. ஆனால் நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், அதாவது ரசூலுல்லாஹ் பிறந்து 40வது வயசில் நபித்துவம் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நபித்துவத்தை ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அல்லாஹ் என்னை இந்த சமுதாயத்தில் ஒரு நபியாக ஆக்க போகிறான், அதனால நான் ஒரு நல்லவனாக வாழணும் தானே, நாளைக்கு நான் நபியா வந்த மக்கள் என்னை எப்படி நினைப்பாங்க, அப்படியா? இல்லை, தான் நபியா வர பிளான் ரசூலுல்லாஹ்க்கு இல்லை. ஆனால் அந்த சமுதாயத்தில் இயல்பாகவே நல்ல மனிதராக இருந்தார். இயல்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் மிகச்சிறந்த மனிதராக இருந்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கணும். அந்த சமுதாயத்தில் மானக்கேடான செயல்களில் அவர் ஈடுபடலை. அந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வை தவிர உள்ள இந்த சிலைகளை அவர்கள் வணங்கல. நல்ல மனுஷனாக இருந்தாங்க எல்லா வகையிலுமே, குணத்தில், பண்புல, வீரத்தில். ஒரு சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் அதிலே கரம் கொடுப்பதிலே, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதிலே, சமூக பிரச்சனையிலே முன்னிப்பதிலே மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க மனிதராக வாழ்ந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தூதர்களை தெரிவு செய்யும் போது இந்த மாதிரி நல்லவங்களை தான் சாய்ஸ் பண்ணுவான். அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதுத்துவத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை மிக அறிந்தவனாக இருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் வரலாறு நான் இங்கே பேசலை, அது பேசுகிறேன்னா தொடராக ஒரு 30-40 தலைப்பு பேசினா தான் முடியும். நான் சில சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றதுக்காக இதை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் தனக்கு அதாவது நபித்துவம் கிடைச்ச பிறகு, தனக்கு நபித்துவம் கிடைக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஹிரா குகையில் வானவர் ஜிப்ரீல் வந்த நேரத்தில் வந்தது யாருன்னு தெரியல, பயந்துட்டாங்க. அப்போ இக்ரா என்ற அந்த சூரா 5 வசனங்கள் இறங்கிச்சு. பயத்தோடையே வீட்டுக்கு வராங்க. அதாவது ஹதீஜா ரதியல்லாஹு அவங்க மனைவியாக இருக்கிறாங்க. வந்து சொல்கிறாங்க, எப்படி ஜம்மிலூனி நடுங்கிக்கிட்டு வராங்க, என்னை கொஞ்சம் போத்துங்க, நான் இப்படி பயந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நடந்த சம்பவங்களை சொல்கிறாங்க. இப்போ மனைவியும் வந்து கணவனை பற்றி தெரிஞ்சு கணவனை சரியான முறையில் கைட் பண்ணுற வழி நடத்துகிற மனைவியாக இருந்தால் தான் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நல்லா இருக்கும்.
அவர் ஏற்கனவே பயந்து போய் வந்திருக்கிறார். நீங்கள் எங்கெங்கே ஜின்னை பார்த்தீங்களோ, பேயை பார்த்தீங்களோ, என்னத்தை பார்த்தீங்களோ தெரியலன்னு போடி போய் ஜின்னு விரட்டுற மாதிரி சும்மா மூட நம்பிக்கைகளோ போகிற மாதிரி மனைவியை ரசூலுல்லாஹ் வச்சிக்கல. கதீஜா ரலியல்லாஹு அவங்க ஒரு சமயோசிதமான அறிவுமிக்கவர்களாக இருந்தார்கள். தன் கணவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள அவர் போய் தலையை போட்டிக்க மாட்டார். கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது நடந்திருந்தால் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால தான் இந்த பிரச்சனையை யாருக்கிட்ட கொண்டுகிட்டு போனால் நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினச்சி அன்றைக்கு மார்க்க அறிவிலே சிறந்து விளங்கிய வரகா பின் நௌஃபல் அவரோட சொந்தக்கார ஒரு மனிதர்கிட்ட கொண்டு போகிறாங்க. விளங்குதா? கொண்டு போய் விஷயத்தை சொன்னோன்னா நபியா போன விஷயம் தெரியுது. இப்போ இதில் அந்த கதீஜா ரலியல்லாஹு ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மனிதராக இருந்தார் என்பதற்கு இந்த வார்த்தைகள் சான்றாக இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், பயந்துட்டேன் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். ஹஷீத்து அலா நப்சி, நான் பயந்துட்டேன், எனக்கு என்னமோ நடந்து போச்சு, என்னை போத்துங்கன்னு சொல்கிறாங்க. கதீஜா நான் சொல்கிறாங்க, ஃபகாலத் கதீஜா கல்லா வல்லாஹி. இதான் வைஃப். ஒரு கணவன் யாருன்றதை அவள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவையான நேரத்தில் இந்த மாதிரி பலப்படுத்தணும். அதனால தான் மௌத்து வரைக்கும் மனைவி கதீஜாவை ரசூலுல்லாஹ் மறக்கல. இளம் வயது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பல சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, கதீஜாவை பற்றி பேசினாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சைகைகள் மாறிவிடும். ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, கதீஜாவை பற்றி இப்படி ஒரு குறைஷி பெண்கள்லேயே கன்னங்கள் குழி விழுந்த வயசான அம்மாவை பற்றி நினைக்கிறீங்களேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகிட்ட சொல்கிறாங்க, கதீஜாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மக்கள் எல்லாம் என்னை எதிர்த்து நின்ற போது என்னோடு கரம் கொடுத்த ஒரு துணை அல்லவா? வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு ஸ்டேஜுக்கு அடையும் போது தன்னை பலப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய பலமாக அந்த பெண்மணி இருந்தாங்க இல்லையா? எனக்காக அவங்களோட பொருளாதாரத்தை செலவழிச்சாங்க இல்லையா? என்னோடு இருந்தாங்க. அல்லாஹ் அந்த பெண்ணின் மூலம் எனக்கு குழந்தையை கொடுத்தான்னு ஆயிஷா நாயை அடங்கிட்டான். ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளை தானே, புரியுது அவங்களுக்கு? அந்த அளவுக்கு ஏன் அவங்க நினைக்கிறாங்கடா, காரணம் இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும். சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, கல்லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னத்து அப்படி இல்லை, உங்களுக்கு ஏதோ நல்லது தான் நடந்துக்கு. அல்லாஹ் உங்களே கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க சொந்தங்களை சேர்ந்து நடக்கிறீங்க. வதஹ்மிலுல் கல், கஷ்டங்களை நீங்க சுமந்து கொள்றீங்க. பிறருடைய துன்பங்களை உங்களோட கஷ்டமா நினைச்சு நீங்கள் அதற்காக உழைக்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறீர்கள். வதுக்ரிஉத் தைஃப், விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்துக்காக உழைப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். உண்மைக்காக பாடுபடுகிறவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கும் போது உங்களுக்கெல்லாம் அப்படி நடக்குமா? பயப்படாதீங்கண்ணா. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நல்லது செய்கிறவனுக்கு எல்லா நிலையிலையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இதில் விளங்குற ஒரு செய்தி. ரெண்டாவது என்னண்டா, ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்சான்றாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் நபித்துவத்துக்கு முன்பும் மிகச்சிறந்த மனிதராக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், இந்த ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு போனாங்க மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி ஆரம்பத்தில். அங்கே இவங்களை எப்படியாவது அந்த அபிசீனியாவிலேருந்து திருப்பி மக்காவுக்கு விரட்டி திருப்பி கொண்டு வந்து அநியாயம் பண்ணணுன்றதுக்கு பல முயற்சிகள் நடந்தது. அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் அபு சுஃபியான் போகிறாருங்க. அவர் மக்கா வெற்றிக்கு போகிற இஸ்லாத்துக்கு வந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்துக்கு எகெயின்ஸ்டாக இருந்தார். போகிறாங்க, அந்த ஹிருக்கல் மன்னருக்கு முன்னால் ஒரு விசாரணை நடக்குது. நீங்கள் இவங்களை அனுப்பிடுங்க, இவங்களை பற்றி தெரியுமா அப்படின்ட்டு. அப்போ அபு சுஃபியானை கூப்பிட்டு ஹிருக்கல் மன்னர் மொழிபெயர்ப்பாளரை வச்சு அபு சுஃபியான்கிட்ட கேட்கும்போது பல கேள்விகள், அதை இப்போ விரிவாக சொல்ல இயலாது, அதுக்குரிய தலைப்பில் நம்ம அதை பேசுவோம். ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஃபஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கதிப் கப்ல அன் யகூல மாகால். இந்த நபித்துவம்னு சொல்லி அவர் வாதிடுறாரு, இதுக்கு முன்னால் என்றைக்காவது அவர் பொய் சொன்னார் என்று நீங்கள் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறீங்களா? அவர் ஒரு பொய்யர் என்று நீங்கள் என்னைக்காவது நீங்கள் அவரை பார்த்துக்கிறீங்களா? காலலா, அவர் ஒரு நாளும் பொய் சொல்லவில்லை. அப்போ உடனே அதுக்கு விளக்கம் சொல்லும்போது மன்னர் சொல்றார், வஸஅல்துக ஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கதிப், பொய் சொன்னீங்க, பொய் சொல்லக்கூடியவராக நீங்கள் அவரை பார்த்தீங்களா என்று நான் கேட்டபோது நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. அப்படியா இருந்தா அன்னஹு லம் யகுன் லியதரல் கதிப அலன் நாஸ் வ யக்ஸிப அலல்லாஹ், மனிதர்களுக்கே பொய் சொல்ல பயப்படக்கூடியவர் கண்டிப்பாக அல்லாஹ்வின் விஷயத்தில் பொய்யராக இருக்க மாட்டார். அவர் நபிதான் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ நபி ஒரு பெண்ணைக்கு அரசியல் காலங்களில் நம்ம பார்க்கலாம், திடீர்னு நல்லவனா போவான் கொஞ்சம் பேர். என்னடா இது, நேற்று வரைக்கும் ஒரு ஜாதியாக தெரிஞ்சா இன்றைக்கு வந்து சலான் சொல்கிறான், பள்ளிக்கு வரான், என்னடா இது நம்மள இவ்வளோ அக்கறையாண்டு பார்த்தா அடுத்த வருஷம் அவர் தேர்தல் இறங்க போகிறான்னு அர்த்தம்.
ஒரு பதவிக்காக ஒரு 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 ஏதாவது தனக்கு கிடைக்கின்றதுக்காக மக்கள் மரியாதைக்காக ஒருவர் நல்லவராக வாழ்றது என்பதல்ல. ரசூலுல்லாஹ் தான் நபியாக ஆகிறது தெரியாது, ஆனாலும் மிகச்சிறந்த மனிதராக இருந்தார்கள்ன்றதை பார்க்க. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் எப்படி அந்த மக்களுக்கு மத்தியில் உண்மையாக இருந்தாங்கன்றதை விளங்குறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹு தஆலா அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன்னு சொன்னான். உங்களுக்கு நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் இந்த செய்தியை எத்தி வையுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் மலைக்கு மேலே ஏறுறாங்க. சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஏறி குறைஷிகளில் உள்ள தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழைக்கிறார்கள். அழைச்சி ஒரு செய்தி கேட்கிறாங்க. அரஐத்தும், நீங்கள் கவனிக்க வேண்டாமா, லவ் அஹ்பர்துக்கும் அன்னல் அது, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னால், என்ன செய்தி, உங்களை தாக்குவதற்காக உங்களுடைய எதிரிகள் காலையிலோ மாலையிலோ வரப்போகிறார்கள் என்று சொன்னால், அம் குந்தும் துசத்திகூனி, நீங்க என்னை உண்மைன்னு நம்புவீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை தாக்குறதுக்கு பெரிய படம் ஒன்று வரப்போகுது என்று நான் சொன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறாங்க. காலு பலா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நீங்க என்னைக்காவது பொய் சொன்னாளா? நீங்க சொன்னா, இப்ப ஒரு ஆள், இப்ப நம்ம சமுதாயத்தில் ஒருத்தவங்க சொன்னா, நீங்க சொன்னா பார்க்கணும், சில நேரம் நீங்க விட்டு அடிக்கிற ஆள் தான், அப்படி ஏதாவது சொல்லி அப்ப அந்த சமுதாயத்தில் நல்லவராக வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு சான்றுதான் இதெல்லாம். அப்ப கடைசியாக என்ன சொல்றாங்க, ஃபஇன்னி நதீருல் லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத், உங்களுக்கு கடுமையான அல்லாஹ்வின் தண்டனை வருவதற்கு முன்பு அதிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களை நல்வழிப்படுத்த நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோதுதான் அபூ லஹப் தூக்கி மண் அள்ளி போட்டான். தப்பல்ல கலிஹாதா ஜமஅத்தனா, என்னது நீ நாசமா போவ, இதுக்கு தானே எங்களை எல்லாம் வந்து நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கின என்ன வசனம், தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், நபிக்கானி மண்ணள்ளி போட்டான். அப்ப இதுல நமக்கு 2 விஷயம் விளங்குது. எவ்வளவுதான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் மார்க்கத்தை போய் நீங்க ஒரு சமுதாயத்தில் சொல்ல போனீங்கண்டா, உன்னை பத்தி தெரியாதாடா அன்பாங்க, இல்லாட்டி நீ போய் சொல்றா, இல்லாட்டி உன்னை அடிப்பம்பாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. நபியுடைய அந்த நல்ல குணங்கள் என்ன பாருங்க, அந்த தன்னுடைய நம்பகத்தன்மை அந்த மக்களுக்கு முன்னால ப்ரூஃப் பண்றாங்க. நான் என்னைக்குமே பொய் சொல்லாதால், நான் இன்னைக்கு வந்தா உங்களுக்கு நான் பொய் சொல்ல போறேன் அப்படின்றதான் அந்த செய்தியினுடைய சுருக்கமாக இருக்கு. எனவே தான் அல்லாஹு தஆலா நபியை பத்தி சொல்ற நேரத்தில் சொல்றா, எப்படி இவன் உங்களுடைய பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அந்த மக்கத்து குறைசிகள் சொன்னாங்க முகமதுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு, அதனால ஒரு ஆள் அனுப்பிவிட்டாங்க. நல்லா தான்ப்பா இருந்தாரு, ஆளுக்கு திடீர்னு லூஸ் ஆகிட்டு அப்படின்னு. ஒரு மனிதர் எமன்லேருந்து வாராரு, வந்து சொல்றாரு, நான் வந்து இந்த பைத்தியக்காரனுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறாள், நிறைய பேரை நான் குணப்படுத்திக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் நல்ல ஒரு ஆள், திடீர்னு உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிட்டான். ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா இந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இந்த ஆள் வந்திருக்கிறாரு. அப்போ உடனே இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ஓதுறாங்க. உடனே அந்த ஆள் சொன்னார், நான் பல கவிஞர்களை பார்த்திருக்கிறேன், பல புலமை மிக்க திறமையான ஆட்களை எல்லாம் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்க சொல்ற அந்த வார்த்தை பைத்தியக்காரன் நாவிலிருந்து வார வார்த்தை அல்ல. கடல் அலைகளை கிழித்து கொண்டு போன மாதிரி என் காதுகளை அது கிழித்து கொண்டு சென்று விட்டது. யா ரசூலல்லாஹ் முத்த யதக உபாயுக அலல் இஸ்லாம், கையை நீட்டுங்க, நான் இஸ்லாத்துக்காக உடன்படிக்கை பைஅத்து செய்ய போகிறேன் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு பார்க்கணும். என்ன காரணம், நபியை பைத்தியக்காரன் சொன்னாங்க. அல்லாஹ் அதை மறுக்கிறான். எப்படி சொல்றான், மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், உம்முடைய ரப்புடைய நியமத்தின் மீது சத்தியமாக நீர் ஒரு பைத்தியக்காரன் அல்ல. அல்லாஹ் சொல்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீர் ஒரு மகத்தான ஒரு குணமுள்ளவராக இருக்கிறீர். அப்ப யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான், யாரை பின்பற்றுவது முன்மாதிரி மிக்க தலைவர் நம்ம சொல்றோமோ, எவரிடத்தில் அழகிய முன்மாதிரின்னு சொல்றோமோ, அந்த முன்மாதிரியை யார் சொல்றான், ரப்பு சொல்றான். ரப்பு ஒருத்தருக்கு. இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த சமுதாயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லதத்பஉன்ன சனன மன் கான கபலக்கும் பாஅம் பிபாஇன்னா, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயத்தை முளத்துக்கு முளம், ஷிபரன் பி ஷிபரின், சாணுக்கு சான் நீங்கள் பின்பற்றுவீங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு பார்க்கிறோம் எந்த அளவுன்னு சொன்னா, ஹத்தா லவ் தஹலு ஃபி ஜுஹுரி தப்பின், ஒரு உடும்புட பொந்துக்குள்ள போய் அவங்க நுழைஞ்சா கூட, உடும்பு பொந்துக்குள்ள மனுஷன் போய் நுழைவானா, பாம்பலியா கிடக்கும், லதஹல்துமு, அவன் போறான் தானே, நாங்களும் போவோம். இன்றைக்கு இந்த கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தில் அவன் என்ன செஞ்சாலும் அதான் எங்கள்ட ஃபேஷன். ஒரு கிரிக்கெட் நடிகன் மொட்டை அடிச்சா அடிக்கிறான், அவன் நடுவில் இப்படி ஒரு ஜாய் கட் பண்ணா கட் பண்றான். ஒரு சினிமாக்காரன், இவெல்லாம் யாரு, கேவலமான இந்த சினிமா என்பதே ஒரு கேவலமான ஒரு விஷயம். சினிமாவுடைய வரலாறுகளை பாருங்க பார்ப்போம், என்ன செய்யறாங்க. இவன் ஒரு ரோல் மாடல், அவன் நட்டிக்கிறான். இன்றைக்கு ஸ்டேட்டஸ்ல எல்லாம் இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சினிமாக்காரன் அந்த டயலாக் அவன் வாழ்க்கையே படு கேவலத்தில் இருக்குது. இன்னைக்கு ஒரு பொம்பளையோட படுக்கிறான், நாளைக்கு ஒன்று மோசமான தொழில் செய்கிற விபச்சாரத்தை அடிப்படையாக வைத்த இந்த சினிமாக்காரர்களை பின்பற்றுறாங்க. அவன் வரலாறுகளை வாழ்க்கையை பார்க்கும்போது என்னென்ன கூத்து நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்க மகத்தான நல்ல குணமுள்ளவராக இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா சாதாரணமான ஒருவரை நீங்க பின்பற்றுங்க நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலை.
சாதாரணமான ஒரு ஆள் நீங்கள் அவர்கிட்ட முன்மாதிரிக்கு பாருங்கன்னு சொல்லல. அல்லாவே சொல்றான் மிகச்சிறந்த நல்ல குணம் உள்ளவராக அவர் இருந்தார். ரசூலுல்லாஹி அதாவது அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க அஹ்ஸனன் நாஸி குலுகான். புகாரி முஸ்லிமில் அவர் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவராக இருந்தார். 10 வருஷம் பணிவிடை செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் கூட சீடு சொல்லல, ஒரு நாள் கூட எதுக்கு நீ இதை செஞ்சான்னு கேட்கல, ஏன் இதை நீ செய்யலன்னு கேட்கல. 10 வருஷம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். கண்ணியமானவர்களே, இதா சொல்றாங்க மா மஷிஸ்து தீபாஜன் வல ஹரீரன். ரசூலுல்லாஹ்ட நான் கையை தொட்டு பார்த்துக்கிறேன், எந்த பட்டு புடவை கூட அவ்வளவு மென்மையாக இருக்காது, அவ்வளவு மென்மையாக இருந்தார்கள். நான் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து வந்த அந்த நறுமணத்தை தவிர வேறு எங்குமே நுகர்ந்து பார்த்ததில்லை. அவ்வளவு அழகாக நறுமணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். 10 வருடம் நான் வேலை செய்தேன். ஃபமா காலலி கத்து லீ கத்து, ஒரு நாளும் உஃபின் என்று சொல்லல, சீ என்று சொல்லவில்லை. நான் செய்யாத ஒன்றை எதுக்குப்பா இதை செய்யாம விட்டான்னு கேட்கல, நான் தவறு செய்த ஒன்றை ஏன் இப்படி செய்தா என்று கேட்கவில்லை என்று நாம் அந்த ஹதீஸை பார்க்கணும். அது மாத்திரமல்ல, எவ்வளவுதான் பெரிய கொள்கை உள்ள ஒரு தலைவராக இருந்தாலும் தனக்கு கீழே உள்ளவங்களை வச்சுக்கிட்டிருக்கிறதுக்குன்னு ஒரு கொள்கை வேணும். இல்லைப்பா அவர்கிட்ட நல்ல ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்குது, அவர்கிட்ட நல்ல ஒரு யாப் இருக்குது, அவர்கிட்ட நல்ல எதிர்காலத்தை பற்றிய நல்ல ஒரு நுண்ணறிவு இருக்குது, சமுதாயத்தை எப்படி நம்ம வெல்றன்னு நல்ல திட்டமெல்லாம் வச்சுக்கிறாருன்னு ஒரு தலைவர் இருப்பார். ஆனால் ஒருத்தனும் பின்னுக்கு போக மாட்டான். என்னடா நல்ல திட்டத்தோடு இருக்கிற ஆளுக்கு பின்னால் போறாயில்லைன்னா அந்த ஆள் நடத்த சரியில்லை, எப்படி மனுஷனோட பேசுறேன்னு தெரியல. ஆனால் அல்லாஹு தஆலா நபியை பற்றி சொல்ற நேரத்தில் நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான் எப்படின்னா ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே உள்ள ஒரு விஷயம்தான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த ஒரு பெரிய ரஹ்மத்து தான். அந்த ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்ப், நீங்கள் ஒரு கடுன சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவ்லி, இல்ல அவர் பெரிய நல்ல ஒரு கொள்கை, சொர்க்கத்துக்கு போற கொள்கைன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்களோட ஓடிப்பாங்க. புரியுதா? அப்ப மென்மையான குணமுள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை யார் சொல்றது? படைச்ச ரப்பு சொல்றான், நம்ம சொல்லல. நாமளா ஒருத்தரை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமான்னு விட்டு அடிக்கிறேன் பொய். இன்னைக்கு வரலாற்றில் எத்தனையோ மோசமான ஆட்களை நல்லவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, அச்ச பொய். இது அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்க மென்மையா நடக்கிறீங்க. நீங்க மட்டும் கடுமையான ஆளா இருந்திருந்தா இல்ல சொர்க்கத்துக்கு போற கொள்கை இருக்குன்னு பாத்திக்க மாட்டாங்க, ஓடியே இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்ப என்ன விளங்குதுண்டா, எவ்வளவுதான் நல்ல கொள்கைகள் நம்ம இடத்துல இருந்தாலும் நபியுடைய அந்த ரோல் மாடல் என்னன்னா நாங்க மென்மை உள்ளவர்களாக இருக்கணும். கொண்டாட்டியே இருக்க மாட்டோம் கூட, இந்த ஆளோட எனக்கு வாழையில வாப்பான்னு ஒரே ஓட்டம் ஓடிடுவா. காரணம் என்ன? நம்முடைய கொள்கைகள் மட்டுமல்ல, நமது குணங்களும் சரியாக இருக்கணுன்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையில இருந்து நாங்க பார்க்கணும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு ஆள் திடீர்னு வந்து என்ன ஒரு ஒன்று கேட்கிறான்னு வைங்களேன், சிறுநீர் கழிக்கிறார். நம்ம யாருக்காவது மாஷா அல்லாஹ் அவர் கழிக்கட்டும் விடுவீங்களா, ஆளை போட்டு கொண்டு திண்டு இந்த பக்கமாக வந்துடா ஓடு அப்படின்னு தரத்துவமா இல்லையா? இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. இதே மாதிரி மனுஷ இயல்பு அப்படி நடந்தா இயற்கையிலே கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். சஹாபாக்களுக்கு வந்து தானே என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் ஒரு கிராமப்புறத்திலேருந்து வந்த, நீங்க நினைச்சப்படா எப்படி காப்பாட்டெல்லாம் போட்டு அங்கே இருந்தீங்க, அங்கே மணல் தானே. கிராமப்புறத்திலேருந்து வந்த ஒரு கிராமப்புறத்து அரபி ஒரு ஆள் வந்து பள்ளியில் ஒரு ஓரத்தில் சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் அவர் அடிக்க போற மாதிரி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எப்படி, தஉஹு விடுங்க, அவர் சிறுநீர் கழிக்கட்டும். சிறுநீர் கழிச்சு முடிஞ்சு அரீகு அலா பௌலிஹி சஜிலம் மின்மா, கொஞ்சம் தண்ணி அள்ளி அவர் சிறுநீர் கழிச்ச இடத்துல ஊத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. ஃபஇன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸரீன், நீங்க இலகுவானவர்களா லேசுபடுத்தக்கூடியவர்களாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஒலா துபஅசு முஅஸ்ஸரின், நீங்க யாருக்கும் சிரமம் கொடுக்கிறவங்களாக அனுப்பப்படல. அப்ப ரசூலுல்லாஹ் அதை விட்டுட்டாங்களா? கூப்பிட்டு சொல்றாங்க அழகான முறையில். இதுதான் சகோதரர்களே பண்பாடுன்றது. இந்த பண்பை நீங்க எல்லார்கிட்டையும் பார்க்கல. இன்னும் நான் நிறைய சொல்றேன் பாருங்க, இது சாத்தியமானு நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகளை பார்க்கலாம். ரைட். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்கன்னு தெரியும், நிறைய விஷயங்கள் அதில் இட்டுக்கட்டியெல்லாம் ஆகிறாங்க. அங்கே தாக்கப்பட்டார்கள். ஏன்னா பெரிய ஒரு பாதிப்பு ரசூலுல்லாஹ். தாயிஃபுக்கு போனது எப்போ தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்து, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் மௌத்து, மக்காவில் இனி நம்மளே விடமாட்டாங்க என்ற அவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க. தாயிஃபில் போய் அங்கே உள்ள மக்களாவது நம்மளோட கொள்கையை ஏற்றுக்கொள்வாங்களான்றதுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் கடுமையான பாதிக்கப்பட்டாங்க, தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டு கடுமையான ஒரு கவலையோட ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கட்டும் கவலை. இது எப்படின்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, உங்களுக்கு உஹதுடைய நாளை விட கஷ்டமான ஒரு நாள் வந்திருக்கிறதா? உஹது பல்லு உடைக்கப்பட்ட அந்த யுத்தம் மிக ஒரு பெரிய ஒரு பாதிப்புள்ள நாள். சொன்னாங்க, உங்களுடைய சமுதாயத்திலேருந்து நான் ஒரு விஷயத்தை அனுபவித்தேன், எனக்கு அதை விட கஷ்டமான நாள் என்று சொல்லி அந்த தாயுடைய சம்பவத்தை சொல்றாங்க. அப்படி வந்த நேரத்தில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதாவது வானவர் ஜிப்ரீல் வந்திருக்கிறார். அவர் ஃபனாதானி ஃபகால இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமி, தாய்குல உள்ள மக்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு அல்லாஹ் செவியேற்று விட்டான். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மலைகளுக்கு பொறுப்பான வானவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இந்த மலையை புரட்டி இந்த தாய்வு மக்களை அழித்து விடுவார்கள். உங்க ஜஸ்ட் நீங்க சொல்ல வேண்டியது அழிச்சிருங்கப்பான்னு சொன்னா போதும், வேற நீங்க ஒன்றும் செய்ய தேவை. நம்மளை போட்டு அடின்னு அடிச்சு வருத்தம் தாங்க இல்லாமல் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது 2 சண்டையை வந்து சொல்றான், என்ன செய்ய ஆளை சொல்லு, இப்போ சொல்லுங்க ஒன்றும் இல்லை, எனக்கு அடிச்ச மாதிரி 2 அடி அடிச்சுட்டு வா. நம்ம அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு உச்சகட்ட, உகதை விட கஷ்டமான நேரம்டா பார்த்துக்கணும் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் நபித்தோழர்கள் உகது போர்க்களத்தில் அந்த பாதிப்பு மிகப்பெரிய மதீனாவில் ஒரு பிரச்சனையாக இருந்து அதை விட பாதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து மலைகளுக்கு பொறுப்பான வானவர் வந்து பிரட்டிட்டு வாண்டா 2 போதாது 4 பிரட்டி விட்டு ஆக்களை இல்லாமே ஆக்கிருங்கன்னு தானே சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹ் பதில பாருங்க எப்படி சொன்னா, யா முஹம்மத் நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இன்ஷாஅத்த நீங்க நாடினால் இந்த மலைகளை புரட்டி நாங்கள் அழிப்போம். ரசூலுல்லாஹ் பதில் எப்படி தெரியுமா, பல் அர்ஜு அன் யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்த வலா யுஷ்ரிக் பிஹி ஷைஅ. இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய சந்ததிகளாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் வாழும் ஒரு சந்ததிகள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். அழிக்க வேணாம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். எப்படி மன்னிப்பு, சுப்ஹானல்லாஹ். நம்ம நல்ல ஆளாத்தான் இருப்போம், கோபம் வந்தால் தான் நம்மளோட ஒரிஜினல் சொல்லுவோம். சில ஆளுக்கு சொல்லுவாங்க என்னை நீங்கள் ஒரிஜினலாக பார்த்தில்லன்னு, அதுக்கு சொல்கிறது நயவஞ்சகத்தனம். என்னோட ஒரிஜினல் முகத்தை நீங்கள் பார்த்தில்லங்கம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நான் நயவஞ்சகமாகத்தான் இருந்துக்கிட்டிருக்கிறேன், இப்போ போலி முகம் காட்டிக்கிட்டிருக்கிறேன், எனக்கு இன்னொரு முகம் இருக்குதும்பாங்க. இது நயவஞ்சகம். 2 முகம் என்ன நயவஞ்சகம். அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ்ட எல்லா நேரத்திலும் அப்படி தான் இல்லை. புரியுதா உங்களுக்கு? கோபம் வரும்போது பார்த்தா ஷைத்தா மாதிரி இருப்பாங்க, இப்லீஸ் மாதிரி இருப்பாங்க, சாந்தமாகிக்கும் போது உமர் இப்னு கத்தாப் மாதிரி இருப்பாங்கன்னா அது நல்ல குணம் இல்லை. என்ன கோபம் வந்தாலும் நான் அன்கண்ட்ரோல் ஆக மாட்டேன், நான் என்ன கட்டுப்படுத்துவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, லைஷ ஷதீது பிஸ்ஸுர்ஆனா, அந்த குத்துச்சண்டையில் ஒருத்தன் வீழ்த்துறவன் உண்மையான வீரன் அல்ல. இன்னம ஷதீத் அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபம் வார நேரத்தில் தன்னையை கண்ட்ரோல் பண்றான் பாருங்க, அவன் தான் உண்மையான வீரன் தாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் எல்லா நேரத்திலையும் வேணாண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இன்னொரு குணம் தான் அவங்களோட தர்மம்ன்றது வந்து நாமளும் தர்மம் கொடுப்போம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்யக்கூடிய நிறைய நல்ல உறவுகள் சகோதரர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த சில டைமில் சில ஆட்களுக்கு தர்மம் கொடுக்க மாட்டோம். ஒருத்தர் நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது வந்து பின்னுக்கு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு என்ன சரி தாரா இல்லைன்னு கேட்டால் என்ன செய்வீங்க, தீங்க ஓங்கி மலாரன்னு நீங்கள் அறையுவீங்க. என்னடா தர்மம் கேட்குறதே பிச்சை, அதுக்குள்ளே இப்படி ரெஸ்பெக்டில் ஒரு கேட்குறதா, அப்படி தான் நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹ் எப்படின்னு பாருங்க, அதாவது ஹுனைன் ஒரு யுத்தம் நடந்தது. இந்த ஹுனைன் யுத்தம் எப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் ஊர் யுத்தங்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நம்ம படிப்போம். ஹுனைன் யுத்தம் கண்டிப்பாக படிக்கணும், அதில் நிறைய படிப்பினை கிடைக்கும். அந்த யுத்தம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நடந்த யுத்தம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே மக்காவுக்கு பக்கத்தில் அந்த தாயிஃபினுடைய ஏரியாவில் நடந்தது. தாயிஃபு பக்கத்தில் 2 கோத்திரங்கள் அவனும் என்ன செஞ்சானுண்டா, இந்த யுத்தத்தில் நம்ம தோக்கவே கூடாதுன்றதுக்காக வேண்டி அவங்ககிட்ட உள்ள அத்தனை ஆடு மாடு சொத்து அந்த அவங்களோட அந்த பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு போராட்டத்தில் நின்றாங்க. யாராவது ஓடப்படாது, ஏன் அவனுக்கு தெரியும் ஓடினா ஒன்றும் இல்லாமல் 0 தான் ஓடணும், சாவு முறைக்கும் போராடணுன்றதுக்காக வேண்டி அவங்க செஞ்சாங்க ஒரு பிளான். இப்போ மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே முஸ்லீம்கள் 10,000க்கு மேலே. அதில் அல்லாஹ் தஆலா அந்த யுத்தத்தை பற்றி சொல்கிறான், லக்கது நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின், நிறைய இடங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். வயௌம ஹுனைன், ஹுனைனில் உதவி செஞ்சான் அல்லாஹ் தஆலா. அந்த ஹுனைனை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பத்ரில் உதவி செஞ்சது தெரியும் நமக்கு, கொஞ்சம் முஸ்லீம்கள் கூட காஃபிர்கள் அல்லாஹ் உதவி இறக்கினான். ஹுனைனில் உதவி செஞ்சது வேற ஒரு மெத்தட்ல. எப்படின்னா இவங்களுக்கு இந்த ஹுனைன் போரில் நினைச்சாங்க நாங்கள் இன்றைக்கு பெரிய க்ரௌடாக இருக்கிறோம், அவங்க 2 கோத்திரத்தார் தான் ஒரு அடியில் ஓடி போவாங்களான்னு நினச்சிட்டு வந்தாங்க. வெற்றி தோல்வி என்பது உங்களோட கெட்டித்தனத்தில் க்ரௌடில் இல்லைன்றத முதலாவது அல்லாஹ் அவங்களுக்கு உணர்த்தினான். நீங்கள் பெரிய க்ரௌடாகினா அல்லாஹ்ட அனுமதி இல்லாமல் உங்களுக்கு வெல்லையிலுமா? ஏன்னா அல்லாஹ் தஆலா உங்களோட மெஜாரிட்டி அல்ல நீங்கள் வெல்றதுக்கு காரணம், ரப்பு உங்களுக்கு வெற்றியை தாரணுன்றத உணர்த்துறதுக்காக அல்லாஹ் சொல்றான், இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், அவங்க அதிகமாக இருந்தார்கள் என்பது அவர்களை பெருமைப்படுத்திய போது அல்லாஹ் சொன்னான், லன் துக்னி அன்கும் ஷைஅன், ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏன்? சும்மா வல்லைத்தும் முதுபிரின், நீங்க ஓடினீங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அதுக்கு பிறகு தான் வெற்றியை கொடுக்கும். அந்த யுத்தத்தில் உள்ள சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அந்த யுத்தத்தில் பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பிறகு அதாவது சஹாபாக்கள் வராங்க, ரசூலுல்லாஹ் முன்னோக்குறாங்க, அந்த யுத்தம் பெரிய சம்பவங்களோட உள்ளது. அதில் வெற்றியை கொடுத்தா அவ்வளவு பொருள்.
இப்போ ரசூலுல்லாவுடைய உணர்வுல எப்படி வேலை செய்யுதுண்டா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே இந்த இஸ்லாத்துக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. அப்போ மதீனாவிலேருந்து வந்தவங்களுக்கு அந்த கனிமத்து கொடுப்பாங்க பிரிச்சு, அது கொடுக்காம இந்த மக்காவில் உள்ளவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க. இதில் ரெண்டு பிரச்சனை வந்தது. இந்த மதீனாவில் உள்ள கொஞ்சம் இளைஞர்கள் சொல்லி போட்டாங்க, என்ன ஊரை பிடிச்ச உடனே ஆள்கிட்ட மனசெல்லாம் மாறி ஊராக்களுக்கே கொடுக்குறாரே அப்படின்ட்டு தப்பாகவும் ஒரு சில இளைஞர்கள் பேசினாங்க. அது பிறகு தீர்வுக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணா, இவங்க எல்லாம் புதுசு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நம்ம இதை கொடுக்காம விட்டு அவங்களுக்கு இதே சில நேரம் இதை விட்டு ஓடிடுவாங்கன்னு பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கொடுக்கும்போது சொன்னாங்க, அதாவது அன்ன ரசூலுல்லாஹ் அன்ன ரஜுலன் ஸஅல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனமன் பைன ஜபலை, ரெண்டு மலைகளுக்கு இடையில உள்ள அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டாங்க. கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. போய் சொன்னாங்க, அதாவது அஸ்லிமு ஃபவல்லாஹி இன்ன முஹம்மதன் லயுத்தி அதான் மா யகாஃபுல் ஃபக்ர், வறுமையை பயப்படாதவர் தர்மம் செய்வது மாதிரி முஹம்மதை அள்ளி கொடுக்கிறாரே, போய் இஸ்லாத்துக்கு வாங்கண்டாங்க. அப்ப இன்கான ரஜுலுல்ல யுஸ்லிமு மா யுரீது இல்ல துன்யா, ஒருவர் வருவாரு, அவர் உலகத்துக்காகவே இஸ்லாத்துக்கு வந்தார், ஆனால் ஃபமா யுஸ்லிமு ஹத்தா யகூனல் இஸ்லாம் அஹப்ப இலைஹி மினத் துன்யா, ஆனா காலப்போக்கில் அவருக்கு இஸ்லாம் விருப்பமாகிவிட்டது. அப்ப அந்த அளவுக்கு வறுமைக்கு பயப்படாத ஆள் மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், வாரதே இஸ்லாத்துக்கு அல்ல, இந்த ஆடு ஒட்டகத்துக்கு தான் வாரான். இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்குது. ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா, இல்லை அவர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்திருப்பார், இல்லை அவர் இந்த முஸ்லீம்கள்ட்ட அந்த அரபு நாடு தானே, அப்போ என்ன சரி உனக்கு என்ன பிரச்சனை, அவன் வரட்டுமே, அவன் என்னமா உனக்கு அவன் உள்ளத்துக்குள்ள இஸ்லாம் போனா அதான ஹைரு, அவன் குஃப்ர்ல இருக்கிறத விட இது பெட்டரு. அப்போ சஹாபாக்கள் போய் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, உலகத்துக்காகத்தான், அந்த ஒட்டகம் ஆட்டு அதுக்கு தான் வந்தாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நாங்கள் வந்தது அதுக்கு தான், ஆனால் இன்னைக்கு எங்களோட உள்ளத்தில் இஸ்லாம் அதை விட விருப்பமாகிவிட்டது என்று சொல்றோம். அப்போ இதில் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தர்ம குணம் எப்படி இருந்துன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் போகிறீர்கள், இதே அந்த ஹுனைன் சந்தர்ப்பம் நினைக்கிறேன். இது ஒரு மனிதர் வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சால்வு கொட்டிப்பாங்க, அந்த சால்வியில் ரெண்டு பக்கமும் தடிப்ப மாதிரி வந்தார். என்ன செஞ்சாங்க, அந்த அவர் ஒரு கிராமப்புறத்தில் உள்ளவர் தான். ரசூலுல்லாஹ்ட அந்த நஜ்ரான் நாட்டு துணி பிடிச்சி இழுத்ததில் ரசூலுல்லாஹ் அந்த மேனி அப்படி சோப்பாயிட்டு கோடு போட்ட மாதிரி ஆயிட்டு, அந்த இழுத்த இழுவ அப்படி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பின் பக்கம் அப்படி செவந்துட்டு அப்படி இழுத்து போட்டு என்ன சொன்னார் சரிமா, வக்கது, அதாவது அந்த ஆடையின் ஓரத்தால் அந்த அந்த காயப்பட்டு விட்டது. யா முஹம்மத் முர்லி மின் மாலில்லாஹ் அல்லதி ஐந்தக்னர், உனக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எனக்கு தர சொல்லு அப்படின்னாரு. எப்படி இப்போ இன்னைக்கு இந்த நம்மகிட்ட ஒரு ஆள் இப்படி கேட்டா கொடுப்போமா? கொடுக்கவும் மாட்டோம், என்ன கேவலம் படுத்தி போடுவோம். அந்த ஆள் இதுக்கு பிறகு யாருக்கிட்டையும் போய் கேட்கலாமா ஆக்கி போடுவோம். இந்த ஆள் நிற்கிறான், இவன் பைத்தியக்காரன், வேணுமோ குடிச்சிட்டு வந்துக்கிறான் போல. ஒன்றுமே ரசூலுல்லாஹ் சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? திரும்பி பார்த்து போட்டு சிரிச்சாங்க, சிரிச்சு போட்டு ஏதாவது கொடுங்க பாண்டார், அவ்வளோதான். பார்த்தீங்களா குணத்தை? இந்த பண்பு நம்மகிட்ட வந்தா, இது இந்த ரோல் மாடலில் நம்ம ஃபாலோ பண்ணினா தான் வரும். இது நாம ஃபாலோ பண்ணதெல்லாம் சினிமாவில் ஒருத்தர் ஆக்ஷன் போடுறது, அடிக்கிறது, குத்துறது, இதுதானே நம்மட சமுதாயத்துக்கு நடந்துக்கிற ஒரு பெரிய ஒரு கேடு. அப்போ நம்ம ரோல் மாடலாக, நம்மட முன்மாதிரி உள்ள ஒரு தலைவராக நாங்கள் ரசூலுல்லாஹ் எடுத்தா, எல்லா நேரத்திலும் அவர் ஸ்மூத்தாக தான் அந்த பிரச்சனையை டீல் பண்ணினார். எதிரியே கூட நண்பனாக மாற்றினார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கிராமப்புறத்தில் ஒருவர் இந்த யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கள் எல்லாம் ஆங்காங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் வந்தார், ரசூலுல்லாஹ் ஒரு மரத்து இடையில தூங்கிட்டு இருக்கிறாங்க, வாள் கொழுவிக்குது, வாழை ரசூலோட வாழை கையில் அப்படி உருவி எடுத்து நபியை எழுப்பி, யா முஹம்மத் மையம் நஉக மின்னின்றார். வாள் கை ரசூலுல்லாஹ் நிரபரி ஆகிறாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ என்னை விட்டு உன்னை காப்பாற்றுற யாருன்னு ரசூலுல்லாஹ் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் காப்பாற்றும் அல்லான்றாங்க. அந்த வார்த்தையோட வாள் கீழே விழுது, இவர் கையில் வச்சு இந்த வாள் கீழே விழுது. ரசூலுல்லாஹ் அந்த வாளை எடுக்கிறாங்க, எடுத்துட்டு கேட்டாங்க, மையம் நஉக மின்னின்றாங்க, இப்போ ஒன்றை காப்பாற்றுற யாரு கேட்டாங்க. அப்போ உடனே அந்த மனிதர் சொல்றாரு, யா முஹம்மத் குன் ஹைர ஆஹிதுன்றார். இந்த வாளை எடுத்தால் கண்டிப்பாக ஒருத்தன் இந்த சந்தர்ப்பத்தில் கொல்றதை தவிர வேற பனிஷ்மெண்ட் எனக்கு இல்லை, வாளை எடுத்தவர்களில் நீங்கள் நல்லவராக இருக்க மாட்டீங்களான்றார். அப்போ கேட்குறாங்க, அத்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் நம்புறீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன்டாங்க. அப்போ சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தூதர், நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன், ஆனால் இதுக்கு பிறகு உங்களோட எங்கேயும் சண்டைக்கு வரவும் மாட்டேன், யாராவது உங்களை தாக்குறதுக்கு வந்தாங்கண்டா சேர்ந்து கொண்டு நான் வரவும் மாட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கல்லா சபீலோ, சரி போட்டு விட்டாங்க. இந்த ஆள் தன்னுடைய சமுதாயத்துக்கிட்ட போய் சொல்றாரு, ஜித்துக்கும் மின் இந்தி கைரின் நாஸ், மனிதர்களிலேயே மிக நல்ல மனுஷன்ட்டு நான் வந்திருக்கிறேன். இதுதான் பண் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரி, கோலத்தனம் அல்ல. இதுதான் இந்த இஸ்லாத்தை நோக்கி மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு மனிதர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் பழி வாங்குற குணம் உள்ளவர் அல்ல, யாரையும் அடிக்கிற தாக்குற குணம் அல்ல. யுத்தம்டா ஹீரோ தான் அவர்.
நம்மலாம் உமர் பின் ஹத்தாபை சொல்லுவோம், ஹாலித் பின் வலீதை சொல்லுவோம், அலி பின் அபி தாலிபை சொல்லுவோம், ஹம்சா ரலியல்லாஹு சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யுத்தம் சூடு பிடித்தா நாங்கள் ரசூலாவுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சு கொள்ளணும். அவர் தான் ஒரிஜினல் வீரர். அப்படி நிற்பாங்க. இறக்கம் அப்படித்தான், தேவையான இடத்துல அவருடைய அந்த ஆளுமை அப்படித்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ரசூலா பத்தி அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்க கஷ்டப்படுறது அவருக்கு கஷ்டமாயிருக்கு, உங்கள் சிரமங்களை அவர் தாங்க மாட்டார். நீங்க கஷ்டப்பட்டா உங்களை விட கூட உங்களுக்காக அவர் சிரமப்படுவார். ஹரீசுன் அலைக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே என்று உங்கள் மீது ஆசைப்படுவார். உங்கள் விஷயத்தில் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களோட மிகவும் இரக்கமானவராக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால சொல்லி காட்டுறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரக்கமும் அப்படித்தான், போரின் போது அவங்களோட அந்த வீரமும் அப்படித்தான் இருக்கும்னு ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம். இது நிறைய சந்தர்ப்பம் ஹுனைன்லே நிறைய சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீரம் எப்படி இருந்தது என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ்க்கு பின்னுக்கு நிற்போம், தாக்கு பிடிக்க இயலண்டா எங்களுக்கு கேடயமே ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீரமாக இருந்தார்கள். ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். சுமாமா என்று ஒருவர் ஹிஜ்ரி 6ல் கைது செஞ்சு வந்து பள்ளிவாசலில் கட்டி போட்டாங்க. அவர் யாருன்னா நபியை கொல்றதுக்கு பிளான் பண்ணி தெரிஞ்சவர். அவரை என்ன செஞ்சாங்க யாருன்னு தெரியாது. அந்த நபித்தோழர்கள் மஸ்லமா நினைக்கிறேன், அவங்களோட தலைமையில் ஒரு படம் போனவங்க இவரை கண்டுட்டு கைது செஞ்சுட்டு வந்து பள்ளி சவரில் தூணில் கட்டி போட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து, சுமாமா எப்படி, என்ன மாதிரி உங்களோட விஷயம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்னை கொண்டீங்கண்டா உண்மையாக கொல்லப்பட வேண்டிய ஒரு ஆளை தான் கொள்றீங்க, நீங்கள் என்னை விட்டீங்கண்டா உங்களுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், என்கிட்ட நீ என்ன சரி கேட்டீங்கண்டா நீங்கள் என்னத்தை கேட்டாலும் நான் தரக்கூடிய பொருளாதாரமே ரெட்டிக்கும். அப்போ ஒன்றும் செய்யலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ரெண்டாவது நாள் வந்து சேம் கொஸ்டின், சேம் ஆன்சர். என்னை கொண்டீங்கண்டா நீங்கள் பழிக்கு பழி, நான் கொல்லப்பட வேண்டிய ஆள் தான், சந்தேகமே இல்லை. என்னை நீங்கள் மன்னிச்சு விட்டீங்கண்டா நான் ஒரு நன்றி உள்ளவனாக இருப்பேன், எதையாவது கேட்டீங்கண்டா தருவேன். ரெண்டாவது நாளும் ஒன்றும் செய்யலை. மூணாவது நாள் இதே மாதிரி சொல்லுவோம். ரசூலா சொன்னாங்க ஆள் அவுத்துங்கண்டா, ஒன்றுமே கேட்கல. இப்போ ஆள் அவுத்த உடனே சும்மாவை என்ன செஞ்சுக்கணும், எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஓடி போய் ஒளிஞ்சு பாப்பா தப்பிட்டேன்டா, ஒன்றும் இல்லாமல் ஃப்ரீயாக விட்டார் அப்படி நேராக போனார், குளிச்சார், வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் இதுதான் சகோதரர்கள் இஸ்லாம் சொல்லித்தாருது. நம்ம நினைக்கிறது என்னமோ வாள் எடுத்து போராடி பெரிய ஃபைட் பண்ணி ரோட்டில் நின்று இந்த எல்லாம் பண்ணினா தான் நம்ம இஸ்லாத்தை வளர்க்கலாண்டு. நல்ல பண்போடு நம்ம நடந்துக்கிட்டாலே பாதி தாவா முடிச்சு, பாதி தாவா நம்மளோட பண்புல தான் இருக்குது. இதில் ரோல் மாடலாக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறோம். இப்போ சில பொசிஷனில், பெரிய பொசிஷனில் உள்ள ஆட்கள் இந்த நோமலான ஆட்களோட கொஞ்சம் பேசி பழகுறதுல சில சங்கடங்கள் இயற்கையாக வரும். ரஹ்மத்துல் ஆலமீன் தானே, அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து சின்ன ஆட்களோட நின்று பேசிக்கின்னுண்டா அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பார்க்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வோட குணம் இருக்கிற சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பார்க்க இல்லாத குணம். ஒரு முறை போர் முடிஞ்சு வாராங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ கேட்குறாங்க, என்ன ஜாபிரான்னு கேட்குறாங்க. ஜாபிர் அப்படின்னாங்க. பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, ஆமாம் ஜாபிர், என்ன லேட்டு அப்படின்னாங்க. என்ன லேட் ஆகிட்டீங்க, யார் சொல்லா நம்மளோட ஒட்டகம் ஓடுது இல்லைன்னாங்க. அப்போ கீழே இறங்கினாங்க. அந்த அவனது தடி ஒன்று இருந்தது, முன்னுக்கு வளைஞ்ச தடி, குத்தி விட்டாங்க, ஒட்டகம் உஷாராயிட்டு. இப்போ ஜாபிர் எல்லாம் பார்க்குறாங்க, நம்மளே உஷார்படுத்தி விட்டாங்கன்னு சொல்லி இந்த ஒட்டகம் ரசூலோட ஒட்டகத்தை முந்த பார்க்குது. நம்ம அந்த வேலை மட்டும் செஞ்சக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அந்த எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபெமிலியராக நடந்துக்கிட்டாங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அவர் ஒரு ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நடக்குதும் இல்லை, ஒன்றும் செய்யதும் இல்லை, இப்படியே இருக்கும்போது அப்போ ஒட்டகத்துக்கு மேலே என்ன தஸவ்வஜ்த, கல்யாணம் முடிச்சிட்டியான்னு கேட்டாங்க. நோங்களா இப்படி கல்யாணம் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டோடனே முடிச்சிட்டா யாரை சொல்ல அப்படின்னா, பிக்ரன் அவ் செய்ய பண்ணாங்க. என்ன கன்னி பிள்ளைய முடிச்சுக்கிறியா இல்லாட்டி முடிச்சு இது விவாகரத்தான அந்த மாதிரி முடிச்சுக்கிறியான்னு கேட்குறாங்க. யாரை சொல்ல, நான் வந்து பிக்கரை முடிச்சுக்கிறேன், கன்னி இல்லை, நான் விதவையான ஒரு பெண்ணை தான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ உடனே அடுத்தது அஃபலா ஜாரியத்தன், ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிக்கலாமப்பா, துலாயிபு கன்னி, அவளோட விளையாட அவனோட விளையாட நல்லா இருந்திக்குமே. இது ஒரு சும்மா அந்த தமாசுக்கு பேசும்போது ஆம்பளைகள் சேர்ந்தா பேசுவாங்க தானே, விளங்குதா, அப்படி நீ செஞ்சிருக்கலாம் தானே. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நமக்கு சொல்கிறாங்க. திருமணத்தில் குறிப்பாக தாம்பத்தியத்தில் சில விஷயங்கள் இருக்கணும். கன்னி பண்ண முடிச்சதுனால ஜாலியாக நீ அவளோட விளையாடு அது மாதிரிலாம் இருந்திக்கலாம். கணவன் மனைவி எப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இங்கே சொல்கிறாங்க. யாரும் சொல்ல இல்லை, எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தலைவாரி விடுறது, அவங்கள கேர் பண்ணுறது, அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. யாரும் சொல்லலாம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு அப்போ இதில் விளங்குது என்னென்னா, இந்த திருமணத்தில் நம்ம என்ன தேவைக்காக அந்த திருமணமோ அதுக்கு தக்கன மனைவியை சாய்ஸ் பண்ணணும். ரெண்டாவது, பெண்களுடைய இயற்கையான குணம் என்ன, கேரிங். அவங்க பிறரை கவனிப்பாங்க, பிறரில் இறக்கம் காட்டுறது, பிள்ளைகளை தூக்குறது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பெண் தான் அதை செய்யலாம். இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சின்ன பிள்ளைய முடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பிள்ளைய பார்க்கல, அதை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, பாப்பா பார்க்கலன்னா அது எப்படி பார்க்கும்? அதில் நாலேஜ் அவ்வளோதான். அப்போ அந்த தேவைக்கேற்ற திருமண முறைகள் இருக்கணுன்றதையும் நாம் இதில் விளங்கிக் கொள்ளலாம். இதை ரசூல் அங்கீகரிக்கிறாங்க.
அதுக்கு பிறகு ஒன்றா போய்கிட்டு இருக்கிறாங்க. கேட்குறாங்க, என்ன இந்த ஒட்டகத்தை நமக்கு தந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த ஒட்டகத்தை எனக்கு தந்துடுறீங்களா? தாரேன் யார் சொல்ல அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஊக்கியான்னு சொல்லுவாங்க, அது தங்கத்தில் ஒரு அளவு அப்படின்னு விலையெல்லாம் பேசியாச்சு. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள போய்த்தாங்க. இவரும் லேட் ஆகி தான் போகிறார். என்ன லேட் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிட்டு யார் சொல்லாங்க. சரி, அப்போ ஒட்டகத்தை கட்டிட்டு 2 ரக்காத்து போய் தொழுங்கண்டாங்க. தொழுதுட்டு அபூ ஹுரைராட்ட சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு ஊக்கியா தங்கத்தை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தங்கத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ஜாபீர்னாங்க நினைக்கிறாங்க, ஓஹோ ஒரு சங்கடம் ஒன்று எனக்கு இப்போ வரப்போகுது, இவங்க அந்த ஒட்டகத்தை திருப்பியும் தந்துட்டு திருப்பி தரப்போகிறாங்க அப்படின்னு ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிட்டு அந்த கூப்பிட்ட மெத்தடில். இதை விட எனக்கு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையே. கூப்பிட்டு சொன்னாங்க, ஒட்டகத்தையும் கொண்டுட்டு போ, தங்கத்தையும் கொண்டுட்டு போனாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃப்ரெண்ட்லியான, இது நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு உதாரணம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். எப்படி அந்த அவங்க அந்த மக்களை வென்றெடுத்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய சான்று. நான் உங்களுக்கு சொன்ன மதீனாவாசிகள் இந்த ஹுனைன் போரில் ஒரு சின்ன குறை சொன்னாங்க. பொதுவாக இந்த மனிதன் சில நேரத்தில் நன்றி கட்டவனாக இருப்பான். ஏணி மாதிரி ஒருத்தனை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏணியை தூக்கி அங்கிட்டு போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிடும். இந்த குணம் மோசமான குணம். மல்லம் யஷ்குரின் நாஸ் கலம் யஷ்குரில்லா. மனுஷனுக்கு நீ நன்றி செலுத்தலையா, நீ அல்லாஹ்க்கே நன்றி செலுத்தாதவன் தான். அதுக்காக நம்ம ஒரு ஆளுக்கு ஏதாவது நிலவை செஞ்சுட்டு அவன் நமக்கு நன்றி செலுத்தியேன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது அல்லாஹ் வேணாங்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக யுத்இமூன தஆம மிஸ்கீனன் அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீமா லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்ரா. உங்கள்கிட்ட நாங்கள் எந்த கூலியையோ நீங்கள் நன்றி செலுத்தோண்டே ஒரு மூமின் கொடுக்குறவன் எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் வாங்குறவன் நன்றி உடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மதீனாவாசிகளுடைய அந்த நன்றி கடன் நீக்குது, அது பெரிய ஒரு விஷயமாயிருக்கு. ஏன்னா எல்லாருமே புறக்கணிச்ச நேரத்தில் மதீனாவாசிகள் உயிருக்கு மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை சுமந்துக்கிட்டு போனாங்க. நீங்க வாங்க எங்கட ஊருக்கு, நாங்க பார்த்துக்கொள்றோம், எங்கட உயிரை விட உங்களை காப்பாற்று அக்கபாவில் உடன்படிக்கை செஞ்சாங்க. அந்த மதீனாவாசிகள்ல ஒரு சில வாலிபர்கள் இந்த ஹுனைன்ல நான் சொன்ன மக்காவில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட நோக்கம் மதீனாவாசிகளை கைவிடுறதல்ல. இந்த நேரத்தில் மதீனாவாசிகள் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. இந்த புதுசாக வந்தவங்களுக்கு கொடுக்கலன்னா அதுதான் பிரச்சனையாகும். இல்லை வந்தாங்க, போராடினாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்த்தாங்கன்றுவாங்க. புரியுதா? ஏன்னா இவன் புதிய ஆட்கள் தானே. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி நடந்ததால மதீனாவாசிகளில் ஒரு சில வாலிபர்கள் இப்படி பேசிட்டாங்க. இந்த ஹுனைன் போர் முடிஞ்சு அவங்கள தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க. சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கடா, அவங்களுக்கு மத்தியில் இன்னல் ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு ஒரு பயான் பண்ணாங்க. இந்த சம்பவத்தோட முடிச்சிருவோமே. பயான் பண்ணாங்க, யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே, நான் இப்படி நீங்க சொன்னதா கேள்விப்பட்டோம்னா நபித்தோழர்கள் குறிப்பாக முக்கியமான ஆட்கள் சொல்றாங்க, யாரை சொல்ல இதில் சில வாலிபர்கள் தெரியாம பேசிட்டாங்க, அவங்க நாங்களாம் யாரும் பேசல அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, அன்சாரிகளே, அலம் அஜிதுக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹ், உங்களை வழிகேடர்களாக கண்ட அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு நேர்வழி தரவில்லையா? வஆலத்தன், நான் வந்தபோது நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள், ஃபஅக்னாக்குமுல்லாஹு பி, என் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை தரவில்லையா? நீங்கள் மதீனாவிலே முத்தஃபர்ரகீன் ஃபஜமாக்குமுல்லாஹு பி, நீங்கள் பிரிந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடிப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் அல்லாஹ் என் மூலம் உங்களுக்குள் சமாதானத்தை உண்டாக்கவில்லையா? உடனே சொன்னாங்க, வயக்கூலூன அல்லாஹு வ ரசூலுஹு அமன், அல்லாஹ் ரசூல் அவர்கள்தான் அதாவது அமைதியை தருபவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலா துஜீபூனி, நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு செஞ்சேனப்பா, நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்னை பத்தி இப்படி தப்பா நினைச்சிட்டீங்களேன்னு அதான் கருத்து. இப்போ சொன்னாங்க, ஃபகாலு, சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? அமா இன்னக்கும் லவ் ஷஅதும் தகூலுன கதா வ கதா, இப்போ நீங்க நினைச்சா எனக்கு இப்படி ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு தனக்கு அவங்க செஞ்ச நன்றியை சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க, நாங்க பாதுகாப்பு இல்லாமல் மக்கால கஷ்டத்தோடு வாழ்ந்த நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்யலையா? உங்களோடு போராடலையா? எங்களில் சிலர் உங்களுக்காக உயிரை கொடுக்கலையா? இந்த மார்க்கத்துக்காக உழைக்கலையான்னு நீங்க கேட்கலாம். அப்படி சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபகாலு, சொன்னாங்க, அமா இன்னக்கும் லவ் ஷிஅதும், நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாம், அலா தர்தவுன அன் யذهب வகான், அதாவது சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லி போட்டு மக்கள் எல்லாம் ஆடு மாடுகளை கொண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு செல்கிற போது நீங்கள் அல்லாஹ்வோட தூதரை உங்களோட வீட்டுக்கு கொண்டுட்டு போறது உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா? நான் என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு மக்கால நிற்க போறேன்? நான் மக்கால எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நான் உங்களோட தான் வர போறேன், நானே ஒன்றும் எடுக்கலையே. அப்ப நீங்க ஆடு மாடு ஒட்டகங்களை எல்லாம் கொண்டுகிட்டு போங்க, நான் மக்காவில் நிற்கிறேன், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு கேள்வி? அப்படின்னு இவங்களெல்லாம் ஆடு மாடை தான் கொண்டு போறாங்க, ஒட்டகங்களை கொண்டுட்டு போறாங்க, நீங்க யாரை கொண்டு போறீங்க வீட்டுக்கு? அல்லாஹ்வோட தூதரை அல்லவா கொண்டுட்டு போறீங்க, இது உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். சொல்லி போட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுதான் நாங்கள் ஹைலைட். சொன்னாங்க, நான் அன்சாரிகளை நேசிக்கிறேன், வலவுலல் ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத்துக்கு என்று ஒரு சிறப்பு இல்லை என்றால் லகுந்து முராமினல் அன்சார்,
நானும் ஒரு அன்சாரியாக இருக்கின்ற ஆசைப்படுறேன். வலவு சலக்கன் நாசு வாதியன், மக்கள் எல்லாம் ஒரு ஓடையால் சென்று கொண்டிருக்கிற போது, ஒரு பாதையால் சென்றிருக்கின்ற போது, இந்த செலக்ட் வாதியல் அன்சார், நான் அன்சாரிகள் போற பாதையில் தான் போகணும். இதுதான் நாங்கள் சத்தியம். மக்களுக்கு எப்படி இதுதான் இந்த பிரச்சனைகளை, சில தலைவர்களுக்கு பிரச்சனையை எப்படி சோல்வ் பண்றதுன்னு தெரியாது. அவன் போய் சோல்வ் பண்ண போய் அடிதடியை உண்டாக்கிட்டு தான் வருவாங்க. என்னண்டா இவன் பெரிய ஆள்னு அங்கே காட்ட பார்க்குறது, நான் தானே எவ்வளோ பெரிய ஆள், என்ன விடையுமா அப்படின்னு. நீ பெரிய ஆள்னு காட்ட போனால் அங்கே பிரச்சனை ஆகிடும். அப்போ ரசூலோட மெத்தடை பார்த்தீங்களா, அவங்க செஞ்சதை எல்லாம் நினைவுபடுத்தி, அவங்க செஞ்சதில்லை அல்லாஹ் செஞ்சது. பிறகு சொல்கிறாங்க நானும் உங்களோட ஆள் தான்ப்பா, நான் உங்களோட தான் வரப்போகிறேன் அப்படின்றாங்க. உண்மையிலேயே எதிரிகளோடு கூட அல்லாஹ்வோட தூதர் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தாலே நமக்கு இதையெல்லாம் புரிஞ்சு கொள்ள இயலும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல மனிதரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இப்படிப்பட்ட நல்ல மனிதர் நம்ம நிறைய சொல்லலாம். வணக்க வழிபாடுகளில் பக்கத்துக்குள்ள நான் நுழையலை. ஒரு முறை ரசூலுல்லாஹ் போறாங்க, ஒரு ஹுதைபா போறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுது கிடைக்கிறாங்க, கை கால் எல்லாமே இந்த கால் வீங்கி வெட்டிக்கிற அளவுக்கு நின்று தொழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டானே, நீங்க எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு வணங்குறீங்கன்னாங்க. சொன்னாங்க அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதான்னு கேட்கிறாங்க. அவ்வளோ வணக்க வழிபாடுகளில் இருந்தார்கள். அப்போ அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், அவங்களோட பண்பாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், அவங்களோட தர்மத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், உன்னையில் அப்படி இழந்த பத்தைக்குள்ள தள்ளி விட்டாங்க. மக்கள் அப்படி கேட்டு கேட்டு யாரும் சொல்ல எங்களுக்கு தாங்க தாங்கண்டு இழந்த மரத்து பத்தைக்குள்ள தள்ளினாங்க. சால்வை அந்த இழந்த முள்ளில் கொழுவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சால்வையை நீங்கள் எடுத்துத்தாங்க, அந்த இழந்த மரத்து முள் அளவுக்கு என்கிட்ட இருந்தாலும் நான் உங்களுக்கு தராமல் இருக்க போவதில்லை. இல்லைப்பா நான் என்ன செய்யறாங்க. ஒரு முறை உஹது மலையை காட்டி கேட்குறாங்க, அதாவது அபூதர் கிஃபாரி நபித்தோழர்கிட்ட, அபூதரே உஹது மலை தெரியுதான்னு கேட்டாங்க. தெரியுது யார சொல்லா. அபூதர் நினைக்கிறாங்க இப்போ ஒரு மாலை நேரம் ஏதோ வேலை ஒன்றுக்கு அனுப்ப போகிறாங்களா கண்டு சொன்னாங்க, அந்த உஹது மலை தங்கமாக போனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, எனக்கு கொஞ்சம் கடன் நீக்குது, கொடுத்து போட்டு அள்ளி கொடுத்துருவேன் நான். இதுதான் ரசூலுல்லாஹ். பொருளாதாரம் என்றாலும் குணம் என்றாலும் எல்லா நேரத்திலும் மிகச்சிறந்த ஒரு கோல்டாக இருந்தாங்க. இவர் தான் நமக்கு ரோல் மாடல். சும்மா சினிமாக்காரன் எங்கிட்ட காசுக்காக நடிக்கிற நடிகர்கள் நமக்கு ரோல் மாடல் அல்ல. அவங்க நமக்கு முன்னுதாரணம் அல்ல. அவங்க எங்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டி அல்ல. எனவே சகோதரர்களே, இந்த மகத்தான தூதரைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு யார் முரண்படுகிறாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். ஒரு சோதனை வருவதையோ அல்லது கடுமையான வேதனை வருவதையோ அவர் பயந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மிக கவனமாக நாங்கள் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் மாறு செஞ்சா அழிவை தவிர வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் முன்மாதிரி மிக்க இந்த தலைவரை வாழ்க்கையின் எல்லா திருமணம் என்றாலும் சரி, நம்முடைய வீடு கட்டுண்டாலும் சரி, நம்முடைய சமுதாயத்தில் நம்ம நடந்து கொள்கிற முறை, நமக்கு கீழுள்ளவங்களை மதிக்கிறா இருந்தாலும் சரி, பணிவு எல்லாத்திலையும் மிகச்சிறந்த ஒரு தூதராக இருந்தாங்க. எனவே தான் அல்லாஹ் சொல்றான், வமை யுஷாக்கிர் ரசூல, யார் தூதருக்கு மாறு செய்கிறார்களோ மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி இதுதான் என்று தெரிந்த பிறகு அல்லாஹ் சொல்றான், நுவல்லிஹி மா தவல்லா, அவன் போற பாதையில நாங்க விட்டுவோம், வ நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்துல கொண்டு போய் அவனை சேர்ப்போம், வ சாஅத் மஸீரா. இவ்வளவு சொன்ன மகத்தான அந்த தூதருக்கு நீங்க மாறு செஞ்சா என்ன உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, நரகம்தான் உங்கள் தங்குமிடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய அல்லாஹ் பாதுகாக்கணும். நபியை பின்பற்றுவோம், அதில் தான் இம்மை மறுமை வெற்றி என்று நம்ம தத்துவத்தை பேசி போட்டு முழுக்க முழுக்க நாங்கள் மாறு செஞ்சோம்டா அது ஒரு மகத்தான ஒரு துரோகமாகும். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நபியின் புகழ்பாடி விட்டு வருஷத்தில் 364 கால்னாலும் நபிக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம்டா, நாங்கள் நபியை பின்பற்றலை, அந்த நபியை கேவலப்படுத்துகிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. எனவே நபியுடைய அந்த முன்மாதிரியை வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கணும், அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டு நடந்தீங்கடா நேர்வழி பெறுவீர்கள். எனவே அந்த நேர்வழியை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு வழிபட்டு வாழ்கிற அந்த நல்ல மூமின்களாக நல்ல அடியார்களாக ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஷேக். நல்ல ஒரு தலைப்பு. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய ஈமானிய உணர்வுகளை அப்படியே தட்டி மீட்டெடுத்த ஒரு தலைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எந்த கோணத்திலும் எடுக்கலாம். நம்மளுக்கு தெரியும், பயானிலிருந்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு நண்பனாக, ஒரு அரசனாக, ஒரு போர் வீரராக எந்த கோணத்திலும் நாங்கள் ஒரு
ஒரு முன்மாதிரி தலைவராக எடுக்க எழுதும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமஸ் புக் தான் வந்து த 100. அதை எழுதியவர் ஒரு நான் முஸ்லீம். ஆனால் அவர் 100 பீப்புள் எடுத்துகிட்டு அதுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தார் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர் கொடுத்தது ஏன்னு சொன்னால், மற்ற தலைவர்கள் எல்லாரும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொன்னார்கள், முன்வைத்தார்கள். ஆனால் அதை செயற்படுத்திய ஒரே ஒருவர், தான் கொண்டு வந்த கொள்கையை, தான் முன்வைத்த எந்த ஒரு தத்துவத்தையும் செய்து காட்டிய ஒரு தலைவர் என்ற அடிப்படையிலே அவர் அது முதலாவது ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தார் ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆகவே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும், எந்த ஒரு விஷயத்திலும் தான் எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளிலும் எங்களுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் ஷேக் சொன்ன மாதிரி அடுத்த ப்ரோக்ராம், இந்த ஃபஸ்ட் ப்ரோக்ராம், இந்த எங்களுடைய சம்மர் ஹாலிடேஸ் இப்போ நடக்கிற ஃபஸ்ட் ப்ரோக்ராம் என்ற அடிப்படையில் இந்த டைமிங் கொஞ்சம் இதாகிடுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ப்ரோக்ராம் இப்போ இஷா வந்து ஏழியாங்கிறதால ஒரு 8:15 8:20 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் எவ்ரி அதர் வீக் ஃப்ரைடே இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இந்த தொடர்ந்து நாங்கள் மட்டும் வாரம் இல்லாமல் மாதிரி மற்றவங்களையும் நம்மளுக்கு தெரிஞ்ச உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த மெசேஜை ஃப்ளையரை ஃபோர்ட் பண்ணி அவங்களையும் கூட்டிட்டு வரக்கூடிய முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூலமாக ஒருவர் ஒரு நேர்வழி பெற்றால் அது வந்து சிவத்த ஒட்டர்களை விட சிறந்தது. அதே மாதிரி இப்போ நம்மளூடாக ஒருவர் ஒரு நன்மையை செய்வாராக இருந்தார், அவர் செய்யும் காலமெல்லாம், அவர்லேருந்து இன்னொருவர் செய்யும் காலமெல்லாம் அதே அளவு நன்மை நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு நாம் ஒரு ஆளுக்கு சொல்லி அவர் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அதுலேருந்து ஒரு படிப்பினை, உதாரணமாக இன்றைக்கு ஒரு ஆளை நம்ம கூட்டிகிட்டு வந்து ரசூலுல்லாஹ் இப்படி நடந்தாருங்கிறது அவர் மனதில் பதிச்சு அந்த அவர் வாழ்க்கையில் செயற்படுத்தும் காலமெல்லாம் உங்களுக்கு அந்த நன்மை வந்து கட்டியிருக்கும், நம்மளுக்கு அந்த நன்மை வந்து கிடைக்கும். ஆகவே நாங்கள் மட்டும் படிச்சுட்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகிறோண்டே இல்லாமலுக்கு எல்லாரும் கட்டாயம் இன்றைக்கு நீங்கள் மனசை நினச்சி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நான் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பிறகு இன்னொரு ஆள் இன்னாரே என் ஃப்ரெண்டு இல்லாட்டி என் பிரதர் ஒரு ஆளை கூட்டிக்கு வரணும் எங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நியத்தை உங்கள் உள்ளத்தில் வைங்க கட்டாயம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் மட்டும்தான் அதே தெரிந்த முகங்கள் தொடர்ச்சியாக பயனுக்கு வாரம் படிக்கிறோம் போகிறோம், நம்மள இருந்து அது உருவாகணும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பாருங்க, இப்போவே நியத்தை வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நான் இன்னும் அரைக்கூட்டி வாரத்துக்கு இருக்கிறேங்கிற நியத்தை வச்சுக்கொள்ளுங்க.